தொடர்ந்து மற்றுமோர் அண்மைச் செய்தி. சத்தியநாராயணா அலங்காரத்தில் பெருமாள் காட்சியளிக்கிறார். தூத்துக்குடியில் வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்று ஏராளமான பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். சத்தியநாராயணா அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சத்தியநாராயணா அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தூத்துக்குடி செய்தியாளர் முத்துமோகன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துமோகன், சொல்லுங்க, தற்போது தூத்துக்குடியில் உள்ள பெருமாள் கோவில்களில் பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? என்னென்ன சிறப்பான பூஜைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது? வணக்கம் உமா. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் பெருமாள் சத்தியநாராயண அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகும். புரட்டாசி மாதத்தில் பெருமாள் ஆலயம் சென்று வழிபட்டால் பெருமாளின் அனுகிரகம் கிடைத்து வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமையான வைகுண்டபதி பெருமாள் ஆலயத்தில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு முதலில் கோபூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விஸ்வரூப தரிசனம் மற்றும் பெருமாள் புதுமண தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் அளிக்கும் சத்தியநாராயண அலங்காரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதையொட்டி காலை முதல் வைகுண்டபதி பெருமாள் கோவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமிக்கு துளசி உள்ளிட்ட மாலை அணிவித்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். நீண்ட வரிசையில் இந்த பக்தர்கள் அதிகாலை முதல் குவிந்துள்ளதால் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதே போன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் முக்கிய திருத்தலங்கள் நவ திருப்பதி திருத்தலங்களிலும் பல்வேறு பெருமாள் ஆலயங்களில் சிறப்பாக அதிகாலை முதல் புரட்டாசி சனிக்கிழமை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.